அனைவருக்கும் வணக்கம். மனிதனான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா அது பாராட்டுக்குரியது. அதே விஷயம் மனிதனுக்கு எதிராக திரும்புது அப்படின்னா அது எல்லாம் சேர்ந்து எதிர்க்க வேண்டியது. ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு நல்லதும் செஞ்சு கெட்டதும் செஞ்சிச்சு அப்படின்னா அது எதில் போய் செய்கிறது? அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். எஸ், நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் எனர்ஜி, அட்டாமிக் பாம்ஸ். 1940 காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சு வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்கிற டயத்தில் எல்லா கண்ட்ரிஸுக்கும் பெரிய போட்டி நிலவுச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சரி, அப்போ இந்த சோவியத் யூனியனான ரஷ்யா ப்ளஸ் அதை சார்ந்துள்ள கண்ட்ரிஸும் சரி பல போட்டிகள் நிலவுச்சு. ஸோ குறிப்பாக யார் சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்தப்போ எல்லாருக்கிட்டையுமே ஏவுகணைகள், பாம்ஸ், டேங்கர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த சப்மெரின்ஸ், ஷிப்ஸ் எல்லாமே இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் வெப்பன் வந்து அவங்கள்ட்ட இல்லை. லைக் ஆனால் இப்போ இந்த சொல்கிற எல்லா வெப்பன்ஸுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய லெவலுக்கு யாருக்குமே சேதங்கிறது பெரிய லெவலில் இல்லை. ஆனால் எல்லாருமே ஒரு சூப்பர் பவரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் அமெரிக்கா முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி இந்த நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் எனர்ஜி பற்றி ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கோம், ஏன் நம்ம வந்து அட்டாமிக் பாம் உருவாக்கக்கூடாது? ஏன்னா ஒன்ஸ் அமெரிக்கா அது உருவாக்கினாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் பவராக இருப்பாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஸோ அதே மாதிரி அது நடந்துச்சுன்னு சொல்லலாம். 1940 காலகட்டத்தில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா மேன்ஹாட்டன்ங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பன்ஹைமர் தலைமையில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நியூக்ளியர் பாம் வந்து வெற்றிகரமாக தயாரித்து அது வந்து யாரும் ஆள் இல்லாத இடங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. முதன்முறையாக அணு ஆயுதம் தயாரித்த ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பெருமையும் வாங்குது. பட் அமெரிக்காட்ட வசமாக சிக்கின மாதிரி ஜப்பான் பார்த்திங்கன்னா 1945 காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2 வந்து தலைவாயில் போயிட்டுருக்கு. மற்ற கண்ட்ரிஸும் சரண்டர் ஆகிட்டாங்கும்போது ஜப்பான் மட்டும் சரண்டர் ஆகலை. பிகாஸ் ஜப்பான் வந்து ஜெர்மனியோட கட்டுப்பாடில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அடால்ஃப் ஹிட்லர் அவர்களும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறாரு. பட் ஜப்பான் வந்து சரண்டர் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ யூஎஸ்ஏ வழி இல்லாமல் உலக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அணு ஆயுதம் பார்த்திங்கன்னா மக்கள் மேலே டெஸ்ட் செய்யப்படுது. எஸ்,